அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வன்னிமைந்தன் கிருபா. மற்றொரு பதிவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. யாழ்ப்பாணத்தின் பிரபலமான பௌதிகவியல் ஆசிரியர் குமரன் மீது திரைக்கவர்ச்சி என்ற போதைக்குள்ள சிக்கி தவிக்கும் எங்களின் இளந்தமிழ் சமூகம் வசைப்பாடல்களையும் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றமை இந்த வாரத்தின் பேசுபொருள். தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தலை மையப்படுத்தியதாகத்தான் இந்த கருத்துக்களும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நாளை மே மாதம் 4ஆம் தேதியான திங்கட்கிழமை தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் குமரன் ஆசிரியர் மீதான விமர்சனமானது வடக்கு கிழக்கு மாத்திரமல்லாமல் நாடு பூராகவும் தற்போது இருக்கின்ற இளம் தமிழ் சமூகத்தின் தேடல் மற்றும் அறிவுபூர்வமாக முடிவெடுக்கும் திறன் தொடர்பான பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. இந்த விடயத்தை ஆராயும் இந்த பதிவுக்குள்ளே செல்றதுக்கு முதல் நியூஸ் ஐ தமிழ் என்ற எமது வலையொலி மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளுங்க. லைக்குகளுடன் உங்களின் காத்திரமான கருத்துக்களையும் அது விமர்சனமாக இருந்தாலும் கூட அதனை கருத்தில் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். சரி, நாங்கள் பதிவுக்குள்ள போவோம். குமரன் ஆசிரியர் யாழ்ப்பாணம் மாத்திரமில்லாமல் வடக்கு கிழக்கில் உயர்தரத்தில் உயிரியல் மற்றும் கணிதத்துறையை தேர்வு செய்து கற்கும் மாணவர்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்ட பிரபலமான ஒரு ஆசிரியர். கொழும்பிலும் அவற்றை கற்பித்தல பல மாணவர்கள் பேச நான் கேட்டிருக்கிறேன். 3 தசாப்தங்களுக்கு மேல் பௌதிகவியல் கற்பித்த அவர் அண்மையில் தனது இணைய வழியூடான வகுப்பொன்றில் விஜய் ரசிகர்களுக்கு எடுத்த அரசியல் பாடம் தற்போது பேசுபொருளாகி இருக்கு. இந்த காணொளியில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்காக வீரமிக்க போராட்டத்தின் வரலாறுகளை கொண்ட தமிழ் இனத்தின் தற்போது இருக்கும் இளம் சமூகத்தினர் விஜய் என்ற நடிகரின் கவர்ச்சி மாய வலைக்குள் சிக்கி சின்னாபின்னமாகி வருகின்றமை தொடர்பில் தனது விமர்சனங்களை குமரன் ஆசிரியர் முன்வைத்திருந்தார். குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக ஐநாவுக்கு அனுப்புவதற்கென தயாரிக்கப்பட்ட ஆவணத்தில் கையெழுத்திட விஜய் மறுத்தார் என்ற விடயத்தை குமரன் ஆசிரியர் நினைவூட்டியிருந்தார். இந்த ஆவண தயாரிப்பு திமுகவின் சதி என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் குமரன் ஆசிரியர் சொன்ன விடயம் உண்மை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசின் இந்த காணொளி உறுதிப்படுத்தும். நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். உடனடியாக அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகரனிடம் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு கையொப்பம் என்று நாங்கள் பேசினோம். ஆனால் அவர் இல்லை, கையெழுத்து போட முடியாது, இதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி என்றாலும் கூட விசிகாவினர் ஐநா ஆவணத்தில் கையெழுத்திடுமாறு தனது புதல்வரான விஜயை அணுகவில்லை என்று கூறிய இயக்குனரும் தந்தையுமான சந்திரசேகர் அதிமுகவுக்கு தாம் ஆதரவு வழங்கியதால் இவ்வாறான பொய்ப்பரப்புரைகளை விசிகா மற்றும் திமுக செய்வதாகவும் குற்றஞ்சாட்டியிருந்தார். இப்படி இருக்க குமரன் ஆசிரியரின் விஜய் மீதான விமர்சன கருத்துக்களுக்கு இலங்கையில் உள்ள குறிப்பாக வடக்கில் உள்ள இளம் தலைமுறையினர் கடுமையான பின்னூட்டங்களை வழங்கி வருவதை காணக்கூடியதாக இருக்கு. சரி, குமரன் ஆசிரியரின் கருத்துக்கள் ஏற்புடையவை அல்ல என்று வைத்து கொண்டாலும் விஜய் ஆதரவாளர்கள் அல்லது ரசிகர்கள் உண்மையில் அரசியலை நன்கு புரிந்து கொண்டு உண்மையான மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு தரப்பா என்ற கேள்வி எனக்குள்ள எழுந்தது. இந்த கேள்விக்கான பதிலை தேடி விஜய் ஆதரவு வழங்கும் பலரின் நேர்காணல்கள் மற்றும் பின்னூட்டங்களை நான் ஆய்வு செய்தேன். எனக்கு என்னவோ குமரன் ஆசிரியர் சொன்ன கருத்துக்களுக்கு ஏற்றாற்போலதான் அவரது ரசிகர்கள் அல்லது ஆதரவாளர்கள் இருக்கின்றார்களோ என்ற எண்ணம் தான் எனக்கு ஏற்படுகிறது. முதல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஆதரவாளர்களின் நேர்காணல் மற்றும் பின்னூட்டங்களை பார்த்தால் அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தை பிரயோகங்கள் மிகவும் கீழ்த்தரமாக காணப்பட்டிருந்தன. இதனை தவிர விஜய் அறிவித்த கொள்கை தலைவர்கள் யார் என்பதும் அவர்களின் கொள்கைகள் என்பது கூட அவர்களுக்கு தெரியாத ஒரு நிலைமையே காணப்பட்டது. இதற்கு மேலதிகமாக தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் இத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், இத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க முடியும் என்பது கூட அவர்களுக்கு ஒரு தெரியாத நிலைமை தான் இங்கு காணப்படுது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு அரசியல் தொடர்பில் எந்த அளவுக்கு புரிந்துணர்வு இருக்கின்றது என்ற ஒரு பாரிய கேள்வி எழும்புகிறது. அதோடு அவர்களில் பெரும்பாலானவர்கள் விஜய் திரைப்படங்களில் வந்து காட்டிய ஹீரோயிசத்தில் மயங்கி கிடப்பவர்களாகவும் படங்களில் வந்ததை போன்று நன்மைதான் செய்வார் என்ற நம்பிக்கை கொண்டிருப்பதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. நடிகர் விஜய் பனை ஊரை விட்டு வெளியில் வந்து ஊடகங்களுக்கு நேர்காணல்களை வழங்காமல் இருப்பதையும் மக்களுக்கான பொது
பிரச்சனைகளுக்கான போராட்ட களங்களுக்கு நேரில் வராமல் தவிர்ப்பதையும் கூட அவருடைய ரசிகர்கள் அல்லது ஆதரவாளர்கள் நியாயப்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள இளம் தமிழ் சமூகம் எந்த அளவு பகுத்தறிவுடன் இருக்கின்றது என்ற பாரிய சந்தேகம் எழுகின்றது. இவ்வாறான அரசியல் புரிந்துணர்வற்ற சமூகமாக தமிழர்களை வைத்திருப்பதில் தொடர்ந்தும் வெற்றியீட்டி வந்த திராவிடம் இதுவரை ஆட்சி கட்டில தொடர்ந்து அலங்கரித்து வந்திருந்தது. என்றாலும் இந்த புரிந்துணர்வற்ற நிலையில தமிழ் சமூகத்தை வைத்திருந்ததன்ற விளைவை திராவிட தலைமைகள் இந்த முறை நேரடியாக அனுபவிக்கும் என்றே தோன்றுகின்றது. குறிப்பாக இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் பிரதித்துவப்படுத்துகின்ற பட்டியலினத்தவர்கள், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் நடிகர் விஜய்க்கு செல்லும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிலையில் திமுக தரப்பு வாக்குகளை தான் விஜய் அதிகம் பிரிப்பார் என்று நான் கருதுகிறேன். ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை விஜய் பெறமாட்டார் என்று பெரும்பாலான கருத்து கணிப்புகள் கூறினாலும் எனக்கு என்னவோ தொங்கு சட்டமன்றம் அமைய அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஒருவேளை பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்க நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தவறும் பட்சத்தில் தனக்கு கிடைத்த ஆசனங்களை வைத்து பேரம் பேசி திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து நிச்சயம் விஜய் ஆட்சியின் பங்காளராக இருக்க போவார் என்பதே ஒரு நிதர்சனமாக காணப்படுகிறது. அப்போது கொள்கை எதிரி மற்றும் அரசியல் எதிரி என்பன அவரின் கண்ணுக்கு ஒரு தெரியாத நிலைமைதான் இருக்க போகிறது. ஏற்கனவே தேர்தல் பரப்புரைகளிலும் மு.க. ஸ்டாலின், மற்றது உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய திமுக மற்றும் அதிமுக தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு விஜய் நேரடியாக பரப்புரைக்கு செல்லாமல், குறிப்பாக ஒரு கடைக்கோடையில் இருக்கிற காரைக்குடி, அதாவது சீமான் போட்டியிடும் தொகுதிக்கு நேரில் சென்று அங்கு உள்ள வேட்பாளரான பல் வைத்தியர் பிரபுவுக்கு ஆதரவு வழங்கிய ஒரு விடயமும் இங்கு முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஏன் இவர் மற்ற முக்கியமான வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு செல்லவில்லை என்ற பாரிய கேள்விகள் சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது இப்படி இருக்க, குமரன் ஆசிரியரின் விஜய் தொடர்பான விமர்சன கருத்துக்களுக்கு காட்டமான பின்னூட்டங்களை வழங்கிய எங்களின் இளம் தமிழ் சமூகத்தினர் என்ற வரலாறு கடத்தல் மற்றும் அரசியல் பங்களிப்பு குறித்து நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன். அவர்களில் 95% தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்காக களத்திலோ சமூக வலைத்தளத்திலோ குரல் கொடுப்பவர்களாக அவர்களை அடையாளப்படுத்த முடியாதிருந்தது. இந்த ஆண்டு ஆரம்பித்து 2வது நாளே கடைபிடிக்கப்பட்ட திருகோணமலை மாணவர் படுகொலை, அதனை அறிக்கையிட்ட ஊடகர் சுகீர்தராஜன் படுகொலை, வங்காளை தேவாலய படுகொலை, உலக தமிழர் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை, சுன்னாகம் காவல்துறை நிலைய படுகொலை, முல்லைத்தீவு முள்ளியவளை படுகொலை, மன்னார் வட்டக்கண்டல் படுகொலை, மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை படுகொலை, திருகோணமலை குமாரபுரம் படுகொலை, அம்பாறை உடும்பன்குளம் படுகொலை, அன்னை பூபதியின் உணவு தவிர்ப்பு போராட்டம், புதுக்குடியிருப்பு ஐயன் கோவிலடி படுகொலை, முன்னணி ஊடகர் சிவராமின் படுகொலை என எந்த ஒரு படுகொலைகள் மற்றும் அதற்காக நீதி வேண்டி சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை கூட விஜயின் ரசிகர்கள் அல்லது ஆதரவாளர்கள் பதிவிட்டது என்னால் காண முடியவில்லை. ஏற்கனவே போதை சமூக சீர்கேடுகளுக்கு மத்தியில் சிக்கி தவிக்கும் இளம் தமிழ் சமூகம் திரைக்கவச்சு என்ற மாய வலைக்குள் வீழ்ந்து கிடப்பது கரிசனைதனம் ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. அரசியல் படுவதும் அரசியல் படுத்துவதுமே சமூகத்துக்கு நன்மை தருமே தவிர திரைக்கவர்ச்சி என்பது அதாள பாதாளத்துக்கே மக்களின் நிர்வாகத்தை தள்ளும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே சுதந்திரம் பெற்ற பின்னர் தமிழ் மக்களின் இருப்புக்காக முன்னோர் செய்த உயிர் தியாகங்களையும் எமக்கு எதிராக இழைக்கப்பட்ட படுகொலைகளின் வரலாறுகளையும் அடுத்த சந்ததிக்கு கடத்துவதன் மூலமே சம உரிமை பெற்ற சமூகமாக இருக்க முடியும் என்பதனை கூறிக்கொண்டு மற்றொரு பதிவில் சந்திக்கும் நான் வன்னிமைந்தன் கிருபா. வரலாற்று அடக்குமுறைகளாக தமிழர்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட படுகொலைகளின் ஆவணப்படுத்தலையும் இந்த பதிவில் நான் இணைத்துள்ளேன். அதனையும் ஒரு முறையேனும் முழுமையாக வாசிக்க தற்போதிருக்கும் இளந்தலைமுறையினர் தயங்கக்கூடாது என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை வினயமாக கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன்.